ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வரோம்னா, ஒரு ஆரி ஒர்க்கில் எப்படி வந்து நம்ம இமேஜ் வந்து ட்ரேஸ் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோர் ஆப்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர் ஆப்பில் கீழே வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே நமக்கு தேவையான ஆப் நேம் வந்து பின்ட்ரெஸ்ட். இந்த மேலே ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்பெல்லிங்கை வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் சிம்பிளில் வந்து ஒரு ஆப் வந்து ஓப்பன் ஆகும். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே பேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் வரும். லாகின் பண்ணுற ஆப்ஷன் தான் கொடுக்கும். இதில் வந்து நம்ம ஜிமெயில் மூலமாக நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். உங்களோட மெயில் ஐடி போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய மெயில் ஐடி போட்டு நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ கொடுத்து லாகின் பண்ணோடனே நம்மளோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதை நீங்கள் கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஜெண்டர் கேட்கும், ஃபீமேல் கொடுத்து அடுத்தது போனீங்கன்னா கண்ட்ரி நேம் இந்தியா கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. முடித்த உடனே பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்மளை வந்து 3 கேட்டகரி வந்து செலக்ட் பண்ண சொல்லும். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு 3 தான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷன் தான் கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்தா தான் நெக்ஸ்ட்டு பேஜ் போகும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணுமான்னு கேட்கும். வேணும்னா அலோவ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா டோன்ட் அலோவ் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சர்ச் ஆப்ஷனில் போய் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ்னு வந்து அடித்து காட்டுறேன். இப்படி டைப் பண்ணிங்கன்னா வர்றதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஆரி ஒர்க்கில் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க எல்லா டிசைன்லேயுமே இமேஜ் இருக்க எல்லா இமேஜுமே இதில் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும். பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ வந்து நான் போடுறேன் ஆரி ஒர்க் செயின் இமேஜஸ்னு கொடுக்குறேன். செயின் ஸ்டிச் இமேஜஸ்னு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காண்டி ப்ராக்டிஸ் இமேஜஸ்னு போட்டிருக்கேன். போட்டிங்கன்னா வரும். இல்லைன்னா ட்ரேசிங், அந்த ப்ராக்டிஸ் இமேஜ்லேயே வந்து ட்ரேசிங் இமேஜ், அதாவது ட்ரா பண்ண மாதிரி இருக்கும். அதை எப்படினாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஆரி ஒர்க் ட்ரேசிங் இமேஜஸ் கொடுத்துக்கலாம், செயின் ஸ்டிச் ட்ரேசிங் இமேஜஸ்னு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் வரும். இதில் உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து இந்த மேலே வந்து கார்னரில் 3 புள்ளி இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். இல்லை டவுன்லோட் இமேஜஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து டவுன்லோட் ஆயிரும். நமக்கு வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப் தேவை. மறுபடியும் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி இதில் போய் பேப்பர் காப்பி அப்படின்னு நம்ம அடிக்கணும். மேலே வந்து ஸ்க்ரீனில் வந்து போட்டிருக்கேன் பேப்பர் காப்பின்னு. அதை அப்படியே டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இமேஜ் உள்ள ஆப் வந்து இருக்கும். இந்த சிம்பிள் போட்டிருக்க ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது டவுன்லோட் பண்ண உடனே இதில் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். இதில் பார்த்த உடனேவும் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அதாவது இந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற மெத்தடை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. நம்ம நெக்ஸ்ட்டுன்னு நம்ம கொடுத்தோம்னா ஃபைனலாக இது வந்து ஆப் வந்து டவுன்லோட் ஆயிரும். இப்போ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோம்னா நம்ம என்ன இமேஜ் டவுன்லோட் பண்ணோமோ அது வந்து இங்கே வந்து வந்துடும். இப்போ ஓகே ஐ காட் இட்னு கொடுத்துருங்க. இதில் வந்து இந்த இமேஜை வந்து நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் ஜூம் பண்ணிக்கலாம், ப்ரைட்னஸ் கூட்டிக்கலாம், எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். சைஸை பெருசு பண்ணலாம், சிறுசு பண்ணலாம், எல்லாமே இருக்குது. இப்போ வந்து நான் இன்னொரு இமேஜ் கலர்ஃபுல்லாக வந்து எடுத்திருக்கேன். இதை எப்படி ட்ரேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இதை வந்து நார்மலாக நம்ம வந்து ட்ரேசிங் பேப்பர் வச்சு நான் வந்து எடுத்திருக்கேன். ட்ரேசிங் பேப்பர் வச்சு நம்ம வந்து அது மேலேயே வச்சு நம்ம ட்ரா பண்ணும்போது இமேஜோட சைஸ் வந்து அதுவாக வந்து கூடும் குறையும். ஏன்னா நம்மளோட விரல் வந்து அதில் வந்து படுது. நார்மலாக நம்ம கேலரியில் இந்த இமேஜை வந்து ஓப்பன் பண்ணி இது பண்ணல, அந்த கிளிப் வந்து கட் ஆயிடுச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நார்மலாக நம்ம வந்து கேலரியில் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இமேஜஸ் வந்து நமக்கு வரும். அது மேலே நம்ம ட்ரேசிங் பேப்பரை வச்சு வரைஞ்சோம்னா இப்படி தான் இந்த இமேஜ் வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம வந்து இந்த பேப்பர் காப்பிங்கிற ஒரு ஆப் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இந்த இமேஜ் வந்து வெளியே வரணும்னா நம்ம வந்து வால்யூம் கம்மி பண்ணோம்னா நம்ம மொபைலில் அந்த பட்டனை அமுக்குனா தான் அந்த இமேஜ் வந்து வெளியேறும். இப்போ நம்ம புதுசாக எடுத்துருக்க இமேஜை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை பண்ணிவிட்டு அந்த லாக் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா அந்த இமேஜை நீங்கள் எவ்வளோ தான் நகட்டினாலும் அந்த இமேஜ் வந்து நகலாது. இப்போ நம்ம அது மேலே ட்ரேசிங் பேப்பர் வச்சு இந்த மாதிரி அதோட அவுட்லைனை வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். என்னென்ன டீட்டெயில் வேணுமோ அதை வந்து ஈஸியாக இது மூலிமா நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். ஆரி ஒர்க்குக்கு ஃப்ரீ ஹேண்டாக ட்ராயிங் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து நீங்களாக ஓனாக வரைஞ்சிக்கலாம். இல்லை எனக்கு ட்ராயிங் தெரியாதுன்னா இந்த ஆப் மூலிமா நம்ம என்ன ஒரு இமேஜ்னாலும் வரைஞ்சிக்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா அதை ஜூம் பண்ணாலும் சரி, நம்ம கையை வச்சு எவ்வளோ தூரம் நகட்டினாலும் அந்த இமேஜஸ் வந்து மூவ் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து லாக் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஆப்ஷன் கொடுத்ததுனால இமேஜ் வந்து லாக்கில் தான் இருக்குது. அவுட்லைன் ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயிலாகவும் நீங்கள் பார்த்து இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கீழே இருக்க இமேஜை நான் வந்து எப்படி வரைகிறேன்னு மட்டும் பாருங்கள். இப்போ நம்ம இது பண்ணையில் அந்த இமேஜை மறுபடியும் வால்யூம் கம்மி பண்ணுற பட்டன் அமுக்கணும்னா அது வந்து அன்லாக் ஆயிரும். இப்போ வந்து இமேஜை மட்டும்தான் தள்ளுறேன். அதோட சைஸை கூட்டவோ குறைக்கவோ எதுவுமே பண்ணக்கூடாது. பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வரைஞ்சதும் அதில் இருக்க இமேஜையும் ஒன்று போல் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். ட்ரேசிங் பேப்பரை கரெக்டாக வச்சுட்டு கீழே இருக்கிறது நம்ம என்னென்ன இடத்துலலாம் நம்ம வரையலையோ மறுபடியும் அந்த இமேஜோட பாதியை மறுபடியும் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இப்படி வரையும்போது எந்த ஒரு டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாது. நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களையுமே கரெக்டாக அதுலேருந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கிட்டே வந்துக்கலாம். புரியுதா? புரியும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்டில் பண்ணுங்கள். அவ்வளோதான். நான் வந்து இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ட்ரேஸ் பண்ணிட்டேன். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் வந்து நம்ம மொபைலில் வந்து நம்ம எடுத்த படத்தை டேரெக்டாக நம்ம துணிக்கு அடியில் வச்சு ட்ரேஸ் பண்ணலாம். இப்போ நான் வச்சு பார்க்குறேன். இந்த துணி வந்து நல்லா முரடாக இருக்கிறதுனால அடியில் இருக்க இமேஜ் வந்து தெரியலை. அதனால் நான் இன்னொரு கிளாத்தில் வந்து உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இப்போ நான் இன்னொரு கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ அந்த கிளாத்துக்கு அடியில் வந்து இப்போ மொபைலில் வந்து நான் வச்சு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு தெளிவாக தெரியுதா இமேஜு? இந்த மாதிரியும் நம்ம பென்சிலை வச்சு இதுக்கு மாதிரியே மேலே வரைஞ்சிக்கிட்டோம்னா இந்த இமேஜை நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணிக்கலாம். துணியோட திக்னஸை பொறுத்து இது மாறுபடும். நம்ம நார்மல் பென்சில் வச்சு அதோட அவுட்லைனை நம்ம வரைஞ்சிக்கலாம். இது ஒரு மெத்தட். இது இப்போ வந்து நான் இன்னொரு மெத்தடில் சொல்லித்தரேன். இப்போ ஒரு சிம்பிளான இமேஜ் ஒரு வந்து லோட்டஸ் இது வந்து நான் எடுத்திருக்கேன். அதை வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கார்பன் ஷீட், எல்லோ கார்பன் ஷீட்டை இப்படி வச்சுக்கணும். அதாவது அதோட எழுத்து பகுதி வந்து மேலாப்பில் இருக்கணும். அது மேலே நம்ம வரைஞ்ச இமேஜை வந்து வச்சுக்கணும். அதாவது கார்பன் காப்பி வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ சுற்றி இந்த மாதிரி குண்டூசி இருந்தால் குண்டூசி குத்திக்கோங்க. இல்லைனா நார்மல் ஊசி நம்மகிட்ட இருக்கிற ஊசியை வந்து அதாவது அந்த பேப்பரும் கார்பன் ஷீட்டும் விலகாமல் இருக்கிற மாதிரி 4 சைடும் நீங்கள் வந்து குத்திக்கோங்க. குத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து நகலாது. அதுக்காண்டி தான். குத்திட்டு நம்ம நார்மலாக பென்சிலை வச்சு நம்ம வரைஞ்ச படம் மேலேயேவும் நம்ம வந்து வரைஞ்சிக்கிட்டே வரணும். அப்படி வரையும்போது கலர் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பென் யூஸ் பண்ணிக்கலாம், லெட்டு யூஸ் பண்ணிக்கலாம், எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பென்சில் யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதுக்கூட வேறு கலரில் இருக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணி வரைஞ்சோம்னா எங்கனக்குள்ளே நம்ம வரையாமல் விட்டுருக்கோம் அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதனால் கலர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்கன்னா வித்தியாசம் தெரியும். ஒவ்வொரு டீட்டெயிலாக சின்ன சின்ன விஷயங்களையும் மெதுவாக அது மேலேயேவும் நீங்கள் வரைஞ்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆரி ஒர்க்கில் வரைகிறது தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஆப் மூலிமா நம்ம ஈஸியாக நம்மளால் ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ இமேஜ் வந்துருச்சு. சின்ன சின்ன இடத்துல வந்து அந்த பிரைட்டாக தெரியலைன்னா நீங்கள் வந்து நார்மலாக அது மேலேயும் மறுபடியும் ஒருக்கா வரைஞ்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு தேவையான இமேஜை ட்ரேஸ் பண்ணியாச்சு. இதில் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலான்ங்கிற வீடியோவை நாளைக்கு பார்ப்போம். இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச இமேஜை ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேப்பர் காப்பி ஆப்பில் போய் உங்களுக்கு ட்ரேசிங் பேப்பரில் வந்து ட்ரேஸ் பண்ணி அதை துணியில் வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு அதில் எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்க வீடியோவை நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.